نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் சத்தியமான வார்த்தை அல்லாஹ்வினுடைய வழிகாட்டல்களில் சிறந்தது வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிகாட்டல்கள் வழிமுறைகள் என்றும் காரியங்களில் மிக மோசமானவை மார்க்கம் என்கிற பெயரில் உண்டு பண்ணப்பட்ட பிதாத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் யாவும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அந்த ஹதீஸை இந்த ஜும்மா பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் உங்கள் சிந்தனைகளில் பதிகின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழக்கூடிய இந்த சொற்ப வாழ்க்கையில் முடியுமானவரை படைத்த ரபுல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி வழிபட்டு நடந்து கொள்ளும்படி என்னையும் உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்தில் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டவர்களும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டவர்களும் என்கிற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தலைப்பை நான் 3 கட்டங்களாக பிரித்திருக்கிறேன். முதலாவதாக, இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் நான் ஒரு முன்னுரையை உங்களுக்கு சமர்ப்பிப்பேன். ஒரு முன்னுரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இந்த ஜும்மாவினுடைய கடைசி நிமிடத்துக்கு வருகின்ற பொழுது உங்களால் என்னுடைய முன்னுரையோடு சம்பந்தப்படுத்தி இந்த உரையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நாம் சில அரசியல்கள் ஊடாக கட்டமைக்கப்படுகிறோம். எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்தந்த நாட்டினுடைய அரசியலோடும் அந்த மண் சார்ந்த அரசியலோடும் புவி சார்ந்த அரசியலோடும் ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும் என்பது நான் உங்களுக்கு சொல்லுகின்ற முதலாவது அடிப்படையாகும். ஒரு உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த அரசியல்களுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்லுகின்ற அரசியல்
தேர்தல் சார்ந்த ஒரு அரசியல் அல்ல, வாக்குகளை சார்ந்த ஒரு அரசியல் அல்ல. ஆனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. நீங்கள் இந்த பொருளை வாங்க வேண்டும், அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. உதாரணத்துக்காக சொல்ல போனால், வீட்டிலே ஒரு பெண் குழந்தை பிறக்குமாக இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கான ஆடைகளை நாம் எப்படி வாங்குகிறோம்? பிங்க் கலரில் இருப்பது படியாக ஆடைகளை நாம் பார்த்து கொள்கிறோம். அதே ஆண் பிள்ளை பிறந்துவிட்டால் நீல நிறத்திலான நெட் முதல் அந்த பிள்ளைக்கான அனைத்தையும் நீல நிறத்திலே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் மாறி பெண் குழந்தைக்கு நீல நிறத்தில் வாங்கிவிட்டால் வீட்டுக்கு குழந்தையை பார்க்க வருகிறவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலையா, பெண் பிள்ளை என்று தெரியாதா, ஏன் நீல நிறத்தில் வாங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு காலம் இருக்கிறது. அப்ப இது ஒரு அரசியல். யார் சொன்னது? பிள்ளை சொன்னதா? எனக்கு பிங்க் கலரில் தான் வேண்டும் என்று பெண் பிள்ளை சொன்னதா? ஆண் பிள்ளை சொன்னதா நீல நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்று? ஆனால் நாம் அந்த அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது அடிப்படை. இந்த அடிப்படையை நானும் நீங்களும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்காக வேண்டி மல்வானையில், நான் இருக்கிற மல்வானையில் ஒரு திட்டம் வகுக்கப்படும். அதே திட்டத்தை கொண்டு வந்து உங்களது இந்த பகுதியில், எங்களது ஊரில் ரமுட்டானை பராமரிப்பதற்கு இப்படியான திட்டத்தை தான் வைத்திருக்கிறோம், உங்களது தேங்காய்களை பாதுகாத்து கொள்ள இந்த திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துங்கள் என்று சொன்னால் சாத்தியப்படுமா என்று கேட்டால் சாத்தியப்படாது. மண் சார்ந்து அரசியல் வித்தியாசப்படும். அந்த ஊருக்கும் அந்த மண்ணுக்கும் சார்ந்த திட்டமாக அது இருக்கும். இந்த மண்ணுக்கும் இந்த மண் சார்ந்த மரங்களுக்கும் அதற்குண்டான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். எனவே இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்களது விடயங்களை நாம் கையில் எடுக்கிற பொழுது அந்த மண் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் இருந்த மண் சார்ந்து நாம் யோசிக்க வேண்டும் என்பது நான் சொல்ல வருகின்ற முதலாவது அம்சமாகும். ஒவ்வொரு மனிதனும் மரபணு ரீதியான தொடர்புகளோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் அப்பாவை போன்ற நடை பேரனுக்கு இருக்கும், தந்தையை போன்ற முகவாக்கு மகனுக்கு இருக்கும், அல்லது அப்பாவை போன்ற முகவாக்கு பேரனுக்கு இருக்கும். இதுவெல்லாம் மரபணு சார்ந்த மாற்றங்கள். மரபணு சார்ந்து தலைமுறைக்கு தலைமுறைக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போன்று நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு தான் த செல்ஃபிஷ் ஜீன் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அவர் முதற்கட்டமாக உலகத்துக்கான ஒரு ஆய்வை முன்வைக்க மரபணு சார்ந்து மாத்திரம் கலாச்சாரங்கள் அடுத்த தலைமுறைக்கு போவதில்லை, அது மண் சார்ந்து. உதாரணத்துக்காக வேண்டி 2 தலைமுறையினருக்கு முன்னால் ஒரு பழக்க வழக்கம் இருந்தால் அது, அல்லது அவர்களது குணாதிசயங்கள் இருந்தால் அதே குணாதிசயங்கள் 2 தலைமுறையினருக்கு அப்பால் தாக்கம் செலுத்தும். அதற்கான தாக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற அந்த ஆய்வை செல்ஃபிஷ் ஜீன் என்கிற புத்தகத்தினூடாக அறிவியல் ரீதியாக ஒப்புவிக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை நாம் இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி பார்ப்போம். மண் சார்ந்ததை அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு போகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிறைய விவசாயங்களை காண்கிறார்கள். அவர்கள் அதிகமான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மகரந்த சேர்க்கை அடிப்படையிலான விவசாயத்தை செய்கிறார்கள். அந்த விவசாயம் நல்ல விளைச்சலை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை அவ்வளவு சரியானதொரு திட்டமாக எண்ணாமல் அந்த தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த மகரந்த சேர்க்கை அடிப்படையிலான இந்த திட்டத்தை, இந்த முறைமையை நீங்கள் விட்டுவிடலாமே. நபிகளாருடைய பேச்சை கேட்கிற மதீனாவாசிகள் அந்த விவசாய முறையை அப்படியே கைவிட்டார்கள். ஆனால் அதற்கு அடுத்ததாக வந்த விளைச்சலை பொறுத்தவரையில் மதீனாவுக்கு எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கவில்லை. மதீனாவில் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த
விளைச்சலை விட மிகவும் கம்மியான குறைவான விளைச்சல் கிடைக்கிறது. அப்ப சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, மக்காவிலும் மக்காவின் மண் சார்ந்தும் மதீனாவாசிகள் அவர்களது மண் சார்ந்தும் இருந்தார்கள். அப்ப நபிகளாரிடத்தில் வந்து முறையிடப்படுகிறது, அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்கள் சொன்னதற்கமைய நாம் மகரந்த சேர்க்கை முறையை விட்டுவிட்டோம், விளைச்சல் குறைந்து விட்டது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா? நான் உங்களுக்கு மார்க்க ரீதியாக விடயங்களை சொல்வேனாக இருந்தால் அதிலே உங்களுக்கு மாற்றம் செய்வதற்கு அனுமதி இல்லை, முற்றுமுழுதாக நீங்கள் அதனை நடைமுறைப்படுத்தத்தான் வேண்டும். ஆனால் உங்களது உலக விவகாரங்கள் சம்பந்தமாக, உலக விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் நான் சொன்னால் அதிலே உங்களது உலக ரீதியான அறிவியலோடு நீங்கள் அதனை யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களது மண் சார்ந்து நீங்கள் அதனை யோசிப்பதற்கான இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். பெண்ணுடைய முதல் முன்னுரையினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? ஏதாவது தவறுகளை நான் எடுத்து முன்வைக்கிற பொழுது அவர்களது மண் சார்ந்து, அவர்கள் வாழ்ந்த அந்த காலம் சார்ந்து, புவி சார்ந்து நாம் யோசிக்க வேண்டும். நான் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறேன், இலங்கையிலே நான் மல்வானை என்கிற பகுதியில் இருக்கிறேன், நீங்கள் இன்னும் ஒரு பகுதியில் இருக்கிறீர்கள். உங்களது மண் சார்ந்த விடயங்கள் எனக்கு எப்படி தெரியாதோ, எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த சஹாபாக்களுக்கு இடையில் நடந்த தவறுகளை அவர்களது மண் சார்ந்த, புவியியல் சார்ந்த அரசியலோடு, அரசியல் பின்புலத்தோடு நாம் யோசிக்க வேண்டும் என்கிற அடிப்படை மிக முக்கியமாக நீங்கள் முதற்கட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக விடயத்துக்கு வருவோம். நபிமார்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறான். நபிமார்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களான மனிதர்களையும் அல்லாஹு தாலா தான் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ மக்கள் இருந்தார்கள். அபூஜஹலுக்கு கிடைக்காத ஹிதாயத் ரோம், இத்தாலிய பகுதி, அந்த பகுதியை சேர்ந்த ஷுஹைபுர் ரூமி என்கிற சஹாபிக்கு கிடைக்கிறது. மக்காவிலே அபூலஹபுக்கு கிடைக்காத ஹிதாயத் அபிசீனியாவை சேர்ந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. மக்காவை சேர்ந்த உத்பா, ஷைபா போன்ற உயர் கௌரவத்தோடு இருந்த மனிதர்களுக்கு கிடைக்காத ஹிதாயத் பாரசீகத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்து ஒருவரிடத்தில் வேலை செய்த சல்மான் ஃபாரிஸ் என்கிற நபித்தோழருக்கு கிடைக்கிறது. அப்ப அல்லாஹு தாலா யாரெல்லாம் இந்த தீனுக்கு சேவை செய்வதற்காக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை இந்த விடயங்களினூடாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுக்கான பங்கு என்ன? எனக்கும் உங்களுக்குமான இன்றைய சமூக கடமை என்ன? முதலாவதாக சஹாபாக்கள் விடயத்தில் அவர்களின் நன்மைகளின் பக்கங்களை மாத்திரம்தான் நாம் புரட்ட வேண்டும். ஒரு முஸ்லிம் சஹாபாக்களினுடைய நன்மைகளின் பக்கங்களை புரட்டுவதுதான் அவனுக்கான அளவுகோல். சஹாபாக்களுக்கு அதற்கான வழிகாட்டலை இஸ்லாம் ஒருபோதும் எங்களுக்கு வழங்கவில்லை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமாக, ஒரு சமூகமாக அல்ல, தனித்தனி முஸ்லிமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை நானும் நீங்களும் எப்படி பார்க்கிறோம்? இன்றைய என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கம், நான் எடுத்து வந்திருக்கக்கூடியதை உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டு அதனை நீங்கள் முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதல்ல. நீங்கள் ஒவ்வொருவராக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் விடயத்தில் நான் இப்படித்தான் நடக்க வேண்டும், எனது குடும்பம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிற அந்த பகுதியை, அந்த ஈமானிய ரூஹானியத்தை உங்களுக்கு விதைத்து விட்டு செல்வதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் சஹாபாக்களுக்கு அப்படி என்ன கிடைத்தது? அப்படி என்ன பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கான மார்க்கத்தை படித்து கொடுக்கின்ற இடத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து தீனை டைரக்டாக படிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு கொடுத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று மஅமூம்களாக தொழுகின்ற பாக்கியத்தை சஹாபாக்கள் தானே பெற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைத்தது. நபிகளாரோடு சேர்ந்து போராடினார்கள், நபிகளாரோடு சேர்ந்து அமர்ந்தார்கள், நபிகளாரோடு சேர்ந்து நடந்தார்கள், நபிகளாருக்காக வேண்டி கோபப்பட்டார்கள். நபிகளாரை யாரெல்லாம் நோவினைப்படுத்தினார்களோ அவர்களோடு பகைமை பாராட்டி கொண்டார்கள். நபியுடைய பொருத்தம்தான் அவர்களது பொருத்தமாக இருந்தது. நபிகளாருடைய கோபத்தை அவர்களது கோபமாக எடுத்துக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உணர்வு ரீதியான ஒரு நெருங்கிய தொடர்போடு வாழக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான பகுதியாகும். அதே போன்று சகோதரர்களே, இன்றைக்கு நான் லுஹருக்கு இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்கிறேன், ஜகாத்தை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன், நோன்பை இப்படித்தான் பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நோன்பை பிடியுங்கள் என்று ஒற்றை வாக்கியத்தில் சொல்கிறான், தொழுங்கள் என்று ஒற்றை வாக்கியத்தில் சொல்கிறான். ஆனால் தொழுவதற்கான முறைமை என்னிடத்தில் வந்து சேர்வதற்கு, எங்களிடத்தில் வந்து சேர்வதற்கு ஒரு சஹாபியினுடைய அந்த ஹதீஸை பாதுகாத்த அந்த உன்னதமான பண்பும் உன்னதமான பணியும் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் எல்லா மார்க்க சட்டதிட்டங்களும் ஹதீஸ்கள் வாயிலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சஹாபி அதனை உண்மைத்தன்மையோடு தூய்மைத்தன்மையோடு பாதுகாத்து எனக்கும் உங்களுக்கும் வரைக்கும் வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த பணி அதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்குடனான அவர்கள் மீதான நேசம் ஈமானின் ஒரு அங்கமாகும். தகுதியில்லாத வார்த்தை பிரயோகங்களை சொல்லி அவர்களிலே குறை காண்பதென்பது எமது நிஃபாக்தனத்தை, நயவஞ்சகத்தனத்தை பிரதிபலிக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை அல் குர்ஆனில் பல இடங்களில் பிரமித்து அவர்களது விடயங்களை, சேவைகளை மெச்சி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய நிறைய வசனங்களை பேசியிருக்கிறான். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முதல் கட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களை அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்கிறான். அதே போன்று தாபல்லாஹு லஹும், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு கொடுத்ததாக சொல்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் சிலரை உயிர் வாழுகின்ற பொழுதே இவர்கள் சுவர்க்கத்துக்கானவர்கள் என்று அடையாளப்படுத்தினார்கள். அதே போன்று இவர்களில் சிலர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்படுவார்கள் என்பது வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களினுடைய தனித்துவங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் புரிந்து கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தூய்மையான அகீதாவோடு இருந்தார்கள், தூய்மையான அகீதாவோடு இருந்தார்கள், இணை வைப்பின் பக்கம் சாயாதவர்களாக இருந்தார்கள், கொள்கையில் தெளிவுள்ளவர்களாகவும் தூய்மையான நீயத்தோடு வாழக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதைவிட அவர்களுக்கு வேறு என்ன தேவை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் விடயத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், சஹாபாக்கள் விடயத்தில் அவர்களின் நன்மைகளின் பக்கங்களை மாத்திரம் நாம் பிரட்டுவோம். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் மக்ரிப் தொழுகையை ஜமாத்தாக தொழுது முடிக்கிறார்கள். அதன் பின்னால் அப்படியே அந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சிலரும் பேசிக்கொள்கிறார்கள். நாம் வீட்டுக்கு போய் திரும்ப இஷாவுக்கு வருவதற்கு பதிலாக பள்ளிவாசலிலே இருந்து இஷாவையும் தொழுதுவிட்டே செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். இப்படி இந்த சஹாபாக்கள் பள்ளிவாசலில் இருப்பதை காண்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை கேட்கிற பொழுது இவர்கள் காரணத்தை சொல்கிறார்கள், இஷாவையும் தொழுதுவிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று இருக்கிறோம் என்று. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களோடு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து வானத்தை பார்க்கிற பொழுது தெளிந்த வானமாக இருக்கிறது, நிறைய நட்சத்திரங்கள் வானத்திலே காட்சி கொடுக்கிறது.
அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன்-நுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா, நட்சத்திரங்களை அல்லாஹு தஆலா வானத்திற்கான பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். அந்த நட்சத்திரங்கள் துகள் துகளாக ஆகின்ற பொழுது வானம் அதனுடைய சக்தியை இழந்துவிடும் என்பது குர்ஆன் பேசுகின்ற ஒரு பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா தஹபத்தின் நுஜூம், இந்த நட்சத்திரங்கள் போய்விட்டால், நட்சத்திரங்கள் இல்லாமகிவிட்டால், அதஸ்ஸமா உமா து அது, வானத்துக்கு அது வாக்களிக்கப்பட்டது வந்து சேரும், அதாவது வானம் அதனுடைய பலத்தை இழந்துவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வான அமனத்துன் லி அஸ்ஹாபி, எனது தோழர்களுக்கான பாதுகாப்பு அரணாக நான் இருக்கிறேன். ஃபைதா தஹபத் ஃபைதா தஹப்து, நான் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால், அதா அஸ்ஹாபி மா யுஅதூன், சஹாபாக்களுக்கு வாக்களிக்க சந்திப்பார்கள், சோதனைகளை சந்திப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள். அதே மாதிரி சஹாபாக்களுக்கு இடையில் ஜமல் என்கிற மிகப்பெரியதொரு யுத்தம் நடந்தது. அதே போன்று சிஃபின் என்கிற மிகப்பெரியதொரு யுத்தம் நடந்தது. இந்த யுத்தங்களுக்கு பின்னால் உள்ள வரலாறுகள் ஆழமானவை. அதனை நீங்கள் அந்த மண் சார்ந்த, அந்த காலகட்டம் சார்ந்த அரசியலோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வருகின்ற மிக முக்கியமான பகுதியாகும். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். சஹாபாக்களுடைய இஹ்லாஸ், சஹாபாக்களினுடைய வாழ்க்கைக்குரிய அந்த அர்த்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, லா தசுப்பு அஸ்ஹாபி, லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம், எனது தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். லவன்ன, உங்களில் ஒருவர் அவரிடத்தில் உஹது மலையளவு தங்கம் இருந்து அந்த தங்கத்தை முழுவதுமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தாலும் எனது சஹாபாக்களில் ஒருவர் கொடுத்த ஒரு கைப்பிடிக்கோ அல்லது அதனுடைய அரைவாசிக்கோ ஈடாகாத என்று சொன்னார்கள். இப்பொழுது விடயத்துக்கு வாருங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, முத்தென்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது உணவுகளை அளப்பதற்கான அளவீடு. தங்கத்தை அளப்பதற்கு அரபியிலே வேறு அளவீடுகளினுடைய பெயர்கள் இருக்கிறது. அப்ப என்னையும் உங்களையும் போன்றவர்கள் தங்கத்தை தர்மம் செய்வோம். சஹாபாக்கள் என்ற உணவு தங்கத்தை விட பலமானதாக, பாரமானதாக, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதில் இன்னொரு பகுதி இருக்கிறது. இன்றைக்கு எங்களில் யாரிடத்திலும் உஹது மலையளவு தங்கம் இல்லை, ஒரு கவர்மெண்டிடம் கூட இருக்காது. அப்படியே எங்களில் ஒருவரிடத்தில் உஹது மலையளவு தங்கம் இருந்தால் அந்த உஹது மலையளவு தங்கத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் நீங்களும் கொடுக்க போவதும் இல்லை. யாரும் கொடுப்போமா? இருப்பதில் கொஞ்சத்தை வேண்டுமானால் கொடுப்போம். ஆனால் கிடைத்திருக்கிற உஹது மலையளவு தங்கத்தையும் நாங்கள் கொடுக்க போவதும் இல்லை. அப்படியே நீங்கள் அந்த உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாலும் சஹாபாக்கள் கொடுத்ததினுடைய ஒரு முத்திற்கோ அல்லது அதனுடைய அரைவாசிக்கோ அது ஈடாக மாட்டாதென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த சஹாபாக்கள் விடயத்தில் நாம் அவர்களை குறை காண்பதை விட அதனால் சமூகத்துக்கு என்ன பிரயோசனம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒருவருடைய பயோகிராஃபியை பேசுகின்ற பொழுது அதனால் எனக்கும் உங்களுக்கும் எடுத்துக்கொள்ள முடியுமான மார்க்க சட்டதிட்டங்கள் இருந்தால் அதன் பக்கங்களை புரட்டுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் மார்க்க ரீதியான சட்டத்திட்டங்களை படிப்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத பொழுது அவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தாமல் அந்த மரணித்தவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடி அவர்கள் விடயங்களில் தவறுகள் நடந்திருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை செய்வதுதான் ஒரு முஃமினினுடைய அளவுகோலாக இருக்க முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று நாம் இவ்வளவு காலம் பக்குவமாக இருந்துவிட்டு
பக்கங்களை நாம் புரட்ட ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய சுய வாழ்க்கையை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிம்பரிலே இருக்கிற நான், அதே போல் இந்த சஃபுகளிலே இருக்கிற ஒவ்வொரு சஃபுகளிலும் இருக்கிற நீங்கள், உங்களுக்கும் உங்களது அந்தரங்கத்துக்கும் இடையிலான வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எவ்வளோ பாவங்களோடு நாம் சம்பந்தப்படுகிறோம். அரங்கத்தில் இருக்கிற நானா அந்தரங்கத்தில் இருக்கிறேன், அரங்கத்தில் இருக்கிற நீங்களா அந்தரங்கத்தில் இருக்கிறீர்கள்? இல்லை, எமக்கெல்லாம் இன்னொரு நெகட்டிவ் சைடு இருக்கிறது, எதிர்மறையான பக்கம் இருக்கிறது. அல்லாஹு தாலா மனிதனை அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறான். என்னுடைய எதிர்மறையை அல்லாஹு தாலா பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கிறான். உங்களுடைய எதிர்மறையை அல்லாஹு தாலா பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கிறான். அவை ஒவ்வொன்றாக அல்லாஹு தாலா வெளிக்கொணர ஆரம்பித்தால், பகிரங்கப்படுத்த ஆரம்பித்து விட்டால், பக்கத்தில் இருக்கிற ஒருவர் கூட எங்களோடு சலாம் சொல்ல மாட்டார்கள் என்கிறது வரைக்கும் எம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே மரணித்து போனவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி உழைத்தவர்கள், பணி செய்தவர்கள், இந்த தீனை பாதுகாத்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கு முன்வந்தவர்கள், அவர்கள் விடயத்திலாம் எவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பகுதி இருக்கிறது. அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பகுதியை சொன்னார்கள். ஈமானோடு அணுகுகின்றவர்களுக்கு அதில் பாடம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்னா அஹதகும் லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, உங்களில் ஒருவர் இருக்கிறார், அவர் சுவர்க்கத்துக்கான அமல்களை மாத்திரம்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஹத்தா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா திரா, சுவர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு முழம் அளவுதான் இடைவெளி இருக்கிற பொழுது அவரை விதி முந்து விடுகிறது. அவர் நரகத்துக்கான அமலை செய்து நரகத்துக்குள் நுழைந்து விடுகிறார். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு காலமும் நாம் தூய்மையாக இருந்துவிட்டு திடீரென்று சஹாபாக்கள் விடயத்தில் எதிர்மறையான விடயங்களை பேச ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால், கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அல்லது அவர் விடயத்தில் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் சரியானது தான் என்கிற இடத்துக்கு நான் வருவேனாக இருந்தால் இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் முன்னால் நிற்கட்டும். அதே போன்று அல்லாஹு தாலா சஹாபாக்கள் விடயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகான ஒரு அல் குர்ஆனிய வசனத்தின் ஊடாக சொல்லித் தருகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரத்துல் ஹஸ்ரிலே 10வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த ஒட்டுமொத்த சமூகத்தினர்களையும் பார்த்து எம்வரைக்கும் அனைவரையும் பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், சஹாபாக்கள் விடயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? யகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்து விடு, எமது சகோதரர்களாக இஸ்லாத்துக்குள் ஆரம்பமாக நுழைந்தவர்கள் இருக்கிறார்களே, எமக்கு முன்னால் இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களது பாவங்களை மன்னித்து விடு. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்கள் மீதான பகைமையையும் குரோதத்தையும் எங்களது உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாதே. ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், நீ இரக்கமானவனாக இருக்கிறாய் என்று சஹாபாக்கள் விடயத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்கிற பகுதியை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே இன்றைய காலத்தினுடைய தேவை, மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது வளருகின்ற சிறார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு 10 கிரிக்கெட் பிளேயர்ஸுடைய பெயரை கேட்டால் சொல்லிவிடுவார்கள். அதே போன்று 10 ஃபுட்பால் பிளேயர்ஸுடைய பெயரை கேட்டால் விடுவார்கள். 10 சஹாபாக்களுடைய பெயரை கேட்டால் திக்கி தடுமாறி சில நேரங்களில் மலக்கினுடைய பெயரை சஹாபியாகவும் சஹாபியினுடைய பெயரை மலக்காகவும் சொல்லுகின்ற அளவில்தான் குழந்தைகளுக்கான தீனை, அதற்குண்டான வரலாறுகளை நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்பது கவலைப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. பள்ளிவாயல் ரீதியாக நாம் ஆரம்பிக்க வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையாவது குழந்தைகளுக்கும் மக்கள் மன்றத்திலும் சமூகமயப்படுத்தப்பட வேண்டிய தேவை இன்றைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அவர்களது வெற்றிகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த அந்த ஈமானிய திருப்புமுனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு தலாலத்தை விட்டு தூய்மைக்கு வந்தவர்கள் திரும்ப அந்த வலாலத்துக்கு போகக்கூடாது, வழிகேட்டின் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதில் எப்படி உறுதியாக இருந்தார்கள் என்பதை எமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று வளருகின்ற சிறார்கள் மட்டத்தில் சஹாபாக்களை நேசிப்பது ஈமான் என்பது விதைக்கப்பட வேண்டும். சஹாபாக்களை பகைமை பாராட்டுவது நிஃபாக் என்கிற பகுதி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதுள்ள தலைமுறை என்பது சீடிகளை பார்த்து மார்க்கம் படிக்கின்ற காலகட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம். முஃப்திகள் எல்லோரும் கீபோர்டுடைய முஃப்திகளாக மாறிவிட்டோம். எதை
எதை கேட்டாலும் கீபோர்டில் அடித்து கூகுளிலே தேடி ஃபத்துவாவை கொடுக்கின்ற இடத்துக்கு இந்த சமூகம் வந்திருக்கிறது. இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பயங்கரமான அபாயகரமான ஒரு நிலைமையாகும். அந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு தூய்மையான தீனை, தூய்மையான அகீதாவை எப்படி சஹாபாக்கள் இந்த தீனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உழைத்தார்களோ, எப்படி இந்த தீனினுடைய புனிதத்தன்மையை பாதுகாத்து இன்று வரைக்கும் எங்களது கையில் கிடைக்கப்பட்டிருக்கிறதோ, நான் இந்த ஜும்மாவை தொடங்குவதற்கு ஒரு வசனத்தை ஓதினேன். வத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். தஸாஅலூன பிஹி, அல்லாஹ்வை பற்றி நீங்கள் மர்மையில் விசாரிக்கப்பட போகிறீர்கள். நானும் நீங்களும் ரப்புக்கு முன்னால் நின்று அல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற பொழுது இந்த தீனின் பற்றிய கேள்விக்கு தரமான பதிலை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த சஹாபாக்கள் பாதுகாத்து தந்த தீனை அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் தான் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விடயத்தில் எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொருவரும் எமக்குரிய அகீதாவை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான பகுதி என்பதை நாம் இந்த ஜும்மாவினுடைய சாராம்சமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த முதல் குத்துபாவினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் விடயத்தில் ஈமானிய பார்வை மாத்திரம்தான் பார்க்க வேண்டும். அவர்களது நன்மையின் பக்கங்களை மாத்திரம்தான் பிரட்ட வேண்டும். அவர்களது தீமையின் பக்கங்களை பிரட்டி நாங்கள் நரகத்துக்கு போகின்ற வேலையை செய்யக்கூடாது. இன்றைக்கு நாம் எப்படி மாறி போயிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் நரகத்தின் விளிம்பில் இருக்கிறோம். ஆனால் இன்னொரு சாராரை, இன்னொரு ஜமாத்தை சுவர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அதே நேரத்தில் இண்டிவிஜுவலாக, தனித்துவமாக சுவர்க்கத்துக்கான அமல் என்னிடத்தில் என்ன இருக்கிறது, நிஃபாக்தனமான மோசமான கீழ்த்தரமான அமல் என்னிடத்தில் என்ன இருக்கிறது, அதை விடுவதற்கான என்ன முயற்சி என்னிடத்தில் இருக்கிறது, யோசித்தவர்கள் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஆழமாக புரட்டி பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி பாருங்கள். உமர் ரதியல்லான் அவர்கள் நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் ஹுதைஃபா ரதியல்லான் அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். போய் முனாஃபிக்குகளின் பெயர் பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடத்தில் பத்திரப்படுத்தி தந்திருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதிலே யார் யாருடைய பெயர் இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அந்த பட்டியலை கொடுக்கவில்லை. திரும்ப உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஈமானிய கேள்வியை கேட்டார்கள். நான் வந்ததன் நோக்கம் என்னுடைய பேரும் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று கேட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதே சம்பவத்தை இன்றைக்கு நடந்திருந்தால் கண்டிப்பாக நாம் அந்த ஜமாத்காரன் அந்த பட்டியலில் இருக்கிறானா, அந்த ஜமாத்காரன் இருக்கிறானா, எனது பக்கத்து வீட்டு நபர் அந்த பட்டியலில் இருக்கிறானா, எனது எதிர் வீட்டு நபர் இருக்கிறானா, எனது மாமா இருக்கிறாரா, மச்சான் இருக்கிறாரா என்று அடுத்தவர்களை தேடி இருப்போம். ஒரு நாளும் நான் இருக்கிறேனா, நான் அந்த பட்டியலில் இருக்கிறேனா என்று தேடுகின்ற இடத்தில் நாம் இல்லை. பயான் கேட்க வந்திருக்கிற நாம் அனைவரும் அடுத்த சமூகத்துக்காக, அந்த ஜமாத்துக்காக ஹஸ்ரத் என்ன கொடுக்கிறார், அந்த ஜமாத்தை இன்றைக்கு கிளிகிளி என்று கிழித்தார் என்று வெளியே போகிறோமே அல்லாமல் ஹஸ்ரத் இன்றைக்கு எனக்கு படுகிற மாதிரி ஒரு விடயத்தை சொன்னார், எனக்கான ஒரு பாவத்தை இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு ரீதியான நிலைமை எமது மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நானும் நீங்களும் சஹாபாக்களுடைய விடயத்தை பேச எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அமைதியாக நிதானமாக இந்த மார்க்கத்தை அதன் தூய்மை தன்மையோடு புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதில்தான் எங்களுக்கான தீனினுடைய சலாமத் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் வாலாஹு இலா யௌமித்தீன் வ பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடந்ததா இல்லையாண்டு கேட்டால், தவறுகள் மனிதர்கள் என்கிற வகையில் நடந்திருக்கிறது. சஹாபாக்களில் யாரும் நபிமார்கள் அல்ல, அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் மனிதர் என்கிற வகையில் மனித தவறுகள் நடந்திருக்கிறது.
அந்த தவறுகளை எப்படி நாம் அணுக வேண்டும் என்கிற ஒரு ஈமானிய பார்வை இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த அளவுகோலை இந்த குத்பாவினுடைய சாராம்சமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் தான் ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய சம்பவம். இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்த ஒரு நியூஸை ஒரு இது ஒரு தவறு. நானும் நீங்களும் அப்படி ஒரு விடயத்தை செய்தால் அதற்கு நிஃபாக் என்று பெயர், நயவஞ்சகம் என்று பெயர். இந்த சஹாபி நிஃபாக்தனமான ஒரு வேலையை செய்தார் என்பது அல்லாஹு தஆலா வஹியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார். இது சஹாபாக்களுக்கு மத்தியில் பெரிய நடந்து கொண்டார், அவர் அப்படி நடந்து கொள்ள தேவையில்லதானே, இப்படியான பேச்சுகள் எல்லாம் போகிற பொழுது ஒரு கட்டத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பிலேயே கோபகுணம் கொண்டவர்கள் நபிகளிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எங்களோடு இருந்த ஒரு மனிதர் இப்படி செய்து விட்டாரே, எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள், நான் ஹாத்திப் இப்னு அபி பல்தாவினுடைய தலையை துண்டித்து விடுகிறேன், கொலை செய்து விடுகிறேன், அனுமதி தாருங்கள். இன்றைக்கு நாம் விமர்சிக்கிற போல பேசப்படுகிறது போல் ஒரு பிரச்சனை தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பிரச்சனையை எதிர்கொண்டார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக்ரோஷமாக கோபத்தோடு நிற்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் பக்கத்தை பிரட்டினார்கள், நன்மையின் பக்கத்தை பிரட்டினார்கள். இது முக்கியமான ஒரு அளவுகோல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, ஏன் நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்கிற இடத்துக்கு போகிறீர்கள்? அவர் பத்ர் யுத்தத்தில் எங்களோடு தானே கலந்து கொண்டார். நன்மையின் பக்கத்தை பிரட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல், ஒருவரிடத்தில் ஒரு சஹாபியினிடத்தில் தவறும் நலவும் இருந்தால் நீங்கள் நலவின் பக்கங்களை மாத்திரம் பேசிக்கொள்ளுங்கள், அதுதான் நலவுகோல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, கோபப்பட வேண்டாம், கொண்டிருக்கிறார், எம்மை விட்டான் தானே, பத்ரிலே கலந்து கொண்டவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டதாக அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலால் இருந்து வஹியாக சொல்லி இருக்கிறான் தானே. அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கு மாற்றமாக உணர்வை முற்படுத்தி அவரை கொலை செய்வதற்கு துணிந்தது எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார்கள் என்று சொன்னால் இதுதான் எனக்கும் உங்களுக்குமான அளவுகோல். அவர் தவறிழைத்தவர், உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் அவருக்கு பங்கிருக்கிறது என்கிற அந்த பகுதியை பேசுவதை விட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபருடைய தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்ற இரவிலே சொன்னார்கள், நாளைக்கு யுத்தத்துக்கான தளபதியை நான் நியமிக்கப் போகிறேன், யுத்தத்துக்கான கொடியை கையிலே கொடுக்க போகிறேன், கொடுக்கப்பட போகின்ற மனிதர் அல்லாஹுவையும் தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அவனது தூதரும் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இரவை கழிக்கப் போனார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் நினைத்து கொண்டார்கள், நாளைக்கு அதற்கான தளபதி என்கிற அந்தஸ்தும் அந்த கொடியும் என்னுடைய கையில் தான் கிடைக்கப் போகிறது என்று அந்த உயர் அந்தஸ்தை பெறுவதற்கான தூக்கமாக அன்றைய நாளை கழித்தார்கள். அடுத்த நாள் காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த யுத்தத்துக்கான வெற்றியின் கொடியை அல்லது அணியின் கொடியை கொடுத்தார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய விடயத்தில் நன்மையின் பக்கத்தை பிரட்டுவோம். அபீ பல்தாவுடைய விடயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நன்மையின் பக்கங்களை பிரட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார்களோ அதே போன்று அந்த பாடத்தை எமது ஈமானிய பாடமாக எடுத்துக்கொள்வோம். எங்கெல்லாம் சஹாபாக்களை பற்றி எதிர்மறையான விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுதெல்லாம் சஹாபாக்களை பாதுகாக்கின்ற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தோடு முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. தபூக் என்கிற யுத்தத்தில்
காப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரினால் கலந்து கொள்ள முடியவில்லை. உண்மையிலே அதாவது அவரது விவசாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எங்கே காப் இப்னு மாலிக்கை நான் காணவில்லை, காப் இப்னு மாலிக்கை காணவில்லை என்று கேட்கிற பொழுது ஒரு மனிதர் சொல்கிறார், காபுக்கு உலகத்தினுடைய ஆசை பிடித்து விட்டது, அதனால்தான் அவர் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று அவரது ஒரு தவறை சொல்லுகின்ற பொழுது உடனே முற்படுகின்ற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிஸமா குல்த், நீங்கள் சொன்ன வார்த்தையில் கேடு உண்டாக அல்லாஹ்வின் தூதரையும் நேசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற பொழுது ஒருவர் எதிர்மறையான விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது சஹாபாக்கள் அதற்கு எதிராக உடனே ரியாக்ட் பண்ணினார்கள், பதிலளித்தார்கள் என்கிற அந்த வரலாற்று பாடத்தோடு என்னுடைய இந்த ஜும்மா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா தூய்மையான கொள்கையோடு வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.